சிகப்பாக கேழ்வரகு மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம சாப்பிடலாம். ஏன்னா இது தண்ணியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம சுடுறோம். சுட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப அப்படியே வேக வேகமாக பட்டாள முட்டை ஆற விட மாட்டேங்குது. மாமா பாருங்க மீனை வேக வைக்கிறாரு. குரு உனக்கு மீன் வேணா? நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. சரி இப்போ போய் முட்டை எடுத்துன்னு வரேங்க. இரு அம்மா முட்டை வாரியாடுற மட்டும் மாறியா ஊந்து மட்டும் தெரியுதான். கடிச்சிச்சுன்னா முட்டை நிறைய வாரியாந்துடுறேன். இல்லைடா பார்த்து போ, வேலிக்கோ தமிழ் இல்லை ஏற போதா. காற்று வேற. 3 முட்டைக்குதா. அமேசான் காடு. மூணு முட்டை இருக்கு. ஆமா யா 3 முட்டைக்குதா. இரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தண்ணியில் முட்டை எடுக்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாமக்கோழி முட்டை. இது தண்ணியில் தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஏரியில் இறங்கி தண்ணியில் முட்டை எடுக்கிறோம். இதுதான் முட்டை. இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா 3 முட்டை தான் இருந்தது. பக்கத்தில் வேறு இடத்துல போயிட்டு மறுபடியும் முட்டையை தடவ போகிறோம். மாமா அது ஒரு கூண்டு இருக்குது மாமா, அதில் இல்லையா? இந்தா இந்த 3 முட்டையை பாக்கெட்டில் போட்டுக்கோ. நான் அது ஜட்டி தூக்கி பிடிக்க முட்டை பாக்கெட்டில் போடுறேன். இந்த ஜம்புக்கெல்லாம் பார்க்கலையா? ஜம்புக்கா அதுதான் பார்க்குறேன். இங்கே இதில் இருக்குது. அடே இது நிறைய இருக்கு. 3 3 6 8 முட்டை இருக்கு. என்ன சொல்ற? ஆமாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 முட்டை இருக்கு. இந்த முட்டை வந்து கரு கூட்டு இருக்கு. நம்ம இது எடுக்க தேவையில்ல. வேற எங்கன்னா போய் பார்க்கலாம். முட்டை அதிகமாக இருந்தால் எடுக்கக்கூடாது. இந்த ஜம்பில் என்ன இருக்குதான்னு பார்க்குறான். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 முட்டை கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையே கிடைக்கல எனக்கு. நாமளும் கூண்டு தான் தடவுறோம். இந்தமாரி பகுதியில் தான் பார்த்திங்கன்னா கூண்டு நிறைய இருக்கும். முட்டையும் பார்த்தோன்னா நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இப்போ எல்லாம் வந்து முட்டை நிறைய இட்டுருக்கு. கரு குடி இருக்குதுனால பார்த்திங்கன்னா நம்மளால் முட்டை எடுக்க முடியல. இது கத்துற சத்தம் இருக்குது. அந்த பக்கமாக போய் பார்க்கலாம்.
முட்டை இருக்குமா நான் கிடைக்குமா? ஐயோ முள்ளுடா சாமி, பார்த்தாலும் முள்ளு. நம்ம முட்டையை தான் தடவுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா முட்டை கிடைக்கல. 3 முட்டை தான் கிடைச்சது. பார்த்தீங்கன்னா அல்லிக்காய் வந்து கேழ்வரகு மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம சாப்பிட்லாம். நம்ம அல்லிக்காயை பிச்சோம்னா இந்தமாரி சிகப்பாக கேழ்வரகு மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம சாப்பிடலாம். நம்ம ஏரியில் தான் வந்து இதுமாரி கிடைக்கும். இது நம்ம சாப்பிட போகிறோம். இந்த இடத்துல ஒரு கூண்டு இருக்குது, புதிதாக கட்டி இருக்குது. ஆனால் முட்டை இடலை. ஏன்னா இது தண்ணியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது பிஞ்சு காய், அதனால் ரொம்ப வளவளப்பாக இருக்குது. முட்டைக்காக தான் தடவுறோம். ஆனால் பார்த்தா முட்டை கிடைக்கல. நாமளும் ஏரி பூரா வந்து ஆக மொத்தம் சுற்றி பார்த்துட்டோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கூண்டே எதுவும் தெரியல, ரொம்ப காடு மாரி இருக்குது. பில்லு நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். ஹோய், இந்த பக்கம் எங்கேயா கூண்டே தெரியலையா? கூண்டு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, கூண்டே எதுவும் தெரியல. அப்பா அம்மா, சரி அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏரி ஃபுல்லாக சுற்றி பார்த்ததில் 6 முட்டை நமக்கு கிடச்சிது. இந்த 6 முட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து மண் இது செஞ்சு
அதில் ஒன்று ஒன்றா வச்சு முட்டையை வந்து நம்ம சுட போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து வச்சு அதை மொத்தமாக வந்து மூடணும். மண் பார்த்திங்கன்னா நாங்கள் களிமண்ணில் தான் இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு மாதிரி செஞ்சு அதில் முட்டையை வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து அகல் விளக்கு மாதிரி செஞ்சு வச்சு மூடிட்டோம். 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டேன். இந்தமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா 6 முட்டை எங்களுக்கு கிடச்சிது. ஏரி ஃபுல்லாக வந்து சுற்றுறதுனால 6 முட்டை தான் எங்களுக்கு கிடச்சிது. அந்த 6 முட்டையும் வந்து ஒவ்வொரு முட்டையை வச்சு வந்து நம்ம வந்து மூடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். முட்டை பார்த்திங்கன்னா வந்து கோழி முட்டை மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த இது கோழி முட்டை இல்லை, நாம கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க. ஏரியில் மட்டும்தான் கிடைக்கும். நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஏரிகளில் மட்டும்தான் கூண்டு கட்டி வாழக்கூடிய பறவை இனம். முட்டைகள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ஏரியில் இந்த மாதிரி வந்து முட்டை எடுத்து சுட்டு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் முட்டை எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்கோன்னு தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருப்பதே நண்பர்களோடு இருப்பதே வந்து ஜாலியான வாழ்க்கை தான். நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. நண்பருக்கு வந்து நல்ல நண்பர்கள் வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு. நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. ஒவ்வொரு முட்டையும் நம்ம வந்து இப்போ வச்சு எடுத்துக்கிட்டோம். 6 முட்டையும் வந்து நம்ம வச்சு மண்ணில் வந்து உண்டை பிடிச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது எடுத்துன்னு போயிட்டு நம்ம சுட போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து 6 முட்டையும் களிமண்ணால் வச்சு நம்ம உருண்டை வந்து உருட்டிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 முட்டையும் வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து களிமண்ணில் வச்சு உண்டை வந்து உருட்டிட்டோம். அடுத்தது அந்த 6 முட்டையும் நம்ம வந்து விறகு ஒடிச்சிட்டு வந்து தீ மூட்டி முட்டையை வந்து நம்ம சுட போகிறோம். 6 முட்டை இருக்குதியா? வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து நெருப்புல வந்து அடுக்க போகிறோம். நீ அடிக்கினே மச்சான், நான் விறகு மட்டும் வச்சுக்கிறேன். வேறு விறகு வைக்க தான் நல்லா சூடு ஏற தான் முட்டை நல்லா வேகும் மச்சான். ஆனால் இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடணும் மச்சான். ஆமாம், இன்றைக்கி ஒரு புடியை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பல ஆண்டுகளாகுது. இன்றைக்கி தான் நம்ம சுடுறோம். சுட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட் அதிகம். அதுதான் கிடைக்காத முட்டை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம். எப்படியா? ஆனால் இதில் எப்படி சொல்கிறதுனா, இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் ஆகுது. நிறைய வந்து இந்த இந்த பக்கமாக வை, காற்று அந்த பக்கமாக அடிக்குது, தீ இந்த பக்கமாக வை. காற்று அதுதான் அடிக்கணும் மச்சான். காற்று நான் அதுதான் காற்று இப்படி அடிக்குதா, விறகு இந்த பக்கமாக வை. காற்று நான் அந்த பக்கம் ஓட்ட முடியும். அதுதான் இந்த பக்கமாக விறகு வையா. விறகு இந்த பக்கமாக வச்சுனா தான் அனல் இந்த பக்கமாக ஏறும். ஆனால் இந்த முட்டையில் நிறைய மூலிகைக்குது மச்சான். அப்படியா? முட்டையை நம்ம வந்து திரி போட போகிறோம். திரி போட்டால் தான் முட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா வேகும். நம்ம பாஷையில் பேசுது மச்சான். அதை வந்து புரட்டி போட போகிறோம். புரட்டி போட போகிறோம். எங்கள் குரு வந்து தண்ணியில் இருக்கிறாரு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார். எல்லாத்துக்கும் எங்களுக்கு குரு வந்து எங்கள் மாமா தான். அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீந்தினுக்கிறாரு. வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்கிறாருங்க அவர், எங்கள் மாமா. என்னத்துக்கு சொல்கிறீங்க? வெந்திருக்காதா மச்சான்? வெந்திருக்காது மச்சான். வெந்துட்டுக்கு மச்சான். ஒன்றா ஓப்பன் பண்ணிக்காங்க. ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ண மச்சான். வெந்துச்சா பார்க்கணும். இரு மாமா, பெரிய குச்சி எடுத்து தள்ளுறேன். ஆனால் அதிகமாக அடிக்குது. அப்படியே தள்ளி ஐயோ அவ்வளோண்ணா. அவ்வளோதான். 6 முட்டை தான். மீன் வை ராஜேஷ், மீன் வை ராஜேஷ். அங்கே வச்சுதே இருக்கிறாடா வைக்கா வைக்கிறது. அழகா அப்படியே பொறுப்பாக ஒன்றுனா தட்டி அழகாக தட்டு ஒன்று ஃபஸ்ட்டு தட்டு ஓப்பன் பண்ணி ஜாலி வையா. ஒன்றும் இல்லை ராஜேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சுட போகிறோம். முட்டை வந்து சுட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மீனை சுட போகிறோம். மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா தாங்க வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் இந்தமாரி சுட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது அதாவது நான் ஒரு முட்டையை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அது என்ன மச்சான், நல்லா வந்துட்டு மச்சான். ஆனால் சூடாகுது. மண் பின்ன அது சூடாகாமே இருக்கும். முட்டையும் சூடாக தான் இருக்குது பாருங்கள். இந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்திருக்கு.
பொறுப்பை பண்ணுது. கையிலே பைக்க கையில் இரும்பு இருக்குது. அதிகம் இது சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்க. எங்கள் மாமா சொல்கிறாரு அதிகமாக சூடாக இருக்குது, ஏன்டா ஆற வச்சு தான் இது பண்ணுங்கடான்னு சொல்கிறாரு எங்கள் மாமா. எங்கள் மாமா வந்து காத்தகம் பிடிச்சாலே அப்படியே வேக வேகமாக வேக வேகமாக பட்டால எல்லாம் சூப்பராக வந்துருக்குதுப்பா. பூரா வந்துட்டுக்குது. இவர் தான் என் குரு, அவர் நெருப்பை கையில் அழுவார். ஆமாம் வாயிலே போட போகிறேன் அதுக்கு. ஆனால் ரொம்ப வந்துட்டுக்குது மச்சான். பூராமே நல்லா வந்துட்டுக்குது அருமையாக. சேர்த்து கை மட்டும் இதே சேர்த்து. பாருங்க எல்லா முட்டையும் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ உரிச்சு சாப்பிட வேண்டியதான். நல்லா வெந்திருக்கு. இந்த ஓடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது, பேப்பர் மாதிரியே இருக்குது. முட்டை வந்து உரித்து தண்ணீரை போட்டு எடுக்கலாமா? தண்ணீரை போட்டு எடுத்துனா முட்டை வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆரிச்சுன்னா நல்லா இப்படி ஓப்பன் பண்ணால் நல்லா அழகாக வந்துடும். அது முட்டை ஆற விட மாட்டேங்குது. முட்டை முட்டை நேக்க உரியா வேஸ்ட் ஆகக்கூடாது. எத்தனை முட்டை? முட்டை முடிச்சிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போகிறோம். பாருங்க இதனுடைய கரு பாருங்கள், எம்மா ஒரு அருமையாக மஞ்சள் கலரில் எம்மா ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்க வேற லெவலுங்க. எப்படி இருக்கு இந்த கருவு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கருவு கோழி முட்டையில் கூட இருக்காதுங்க. வேற லெவலுங்க உண்மையிலே. நம்ம அடுத்த ஒரு முட்டையை சாப்பிட போகிறோம். நம்ம நண்பர்களுக்கெல்லாம் தரப்போறதில்ல, நாமளே சாப்பிட போகிறோம். எங்கள் குரு பாருங்க காத்துக்க குரு மூஞ்சியை காட்டு குரு. மாமா பாருங்க மீன் வேக வைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வெந்துருச்சு, நம்ம வந்து சாப்பிட போகிறோம். உப்பு இல்லை ஒன்றும் இல்லை, பசி வேறு ஒரு பக்கம். ஆனால் உப்பு இல்லை எதுவும் இல்லை தான், ஆனால் ஜொல்லு ஒழுகுது. ஆனால் சுட்டு சாப்பிட்டா அந்த முள்ளு கூட வர மாட்டேங்குது பாரு. பதமாக வெந்திருக்குல்ல, நம்ம அந்த அளவுக்கு பதமாக வேக வச்சுக்கிறோம். நான் ஒரு டேஸ்ட்டு சுட்டா சுடி ஒரு 10 மீன் சுட மாட்டிங்களா? என்ன பண்ணுறது, பசி பொடிமிக்க மீனெல்லாம் சுட்டு சாப்பிட்ற மாதிரி நிலைமையாக்குது. ஆனால் நல்லா தாங்குது. சூப்பராக இருக்குது. முள் வர மாட்டேங்குது. சுட்டு தண்டத்தெல்லாம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மீன் என்ன பண்ணுங்க பயில எப்படி நல்லா தாங்க. உப்பு வரப்பு இல்லைனாலும் இந்த மாரி சாப்பிட்றது. ஆமாம், மறுபடியும் நம்ம மீன் பிடிக்கிறோம், சுடுறோம். இல்லை அடுத்த டைம் வந்து இது பண்ணுறோம், வறுக்கிறோம். வறுக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், பச்சரிசி சோறு போட்டு வடித்து சாப்பிட்றோம். ஆனால் இது கூட ஒரு சுகமாக தாங்க இது. இந்த மாரிலாம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ. அடுத்த கட்டம் பாருங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு ஓத்த ரப்புவோம். லாஸ்ட் அடிக்கும் கேமராக்காருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றீங்க, எல்லாம் நீங்களே அங்கே தான் இருக்குது. யார் எப்படி இருந்தால் என்ன, நாம் சாப்பிட்டா சரி. முடிஞ்சு போச்சு. ருசியாக கேட்குதுன்னா நாக்கு. அப்படியா? இவன் முள்ளே மெல்லுவா நாட்டுங்குது. அடுத்தது முள்ளையே சாப்பிடுவோம். நான்லாம் இப்போ இருக்கிற பசிக்க என்ன பண்ணுறது.
இது சாப்பிடுங்க. குரு உனக்கு மீன் வேணா? நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. சரி, அடுத்ததாக நம்ம மச்சான் கீழே உள்ளே போயிட்டு அடுத்து நீ போயிட்டு மீன் எடுக்கிறீங்க.